ஹலோ ஆல். இந்த வீடியோவில் பேண்ட் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு பேண்ட்டோட முன்பக்கம் பின்பக்கத்தை மார்க் பண்ணுறதுக்காக நான் துணியை 2 ஃபோல்டாக பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது பேண்ட்டோட மேலே இருக்க பிசுரெல்லாம் ஒதுக்கிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல இருந்து 1 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு அதில் லைன் போட்டுக்கலாம். இந்த 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் எலாஸ்டிக்குக்காக. இப்போது இந்த இடத்துலேருந்து பேண்ட்டோட ஹைட் வந்து 27 இன்ச். ஸோ நம்ம இந்த இடத்துலேருந்து 27 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஹைட்டாக. அதிலேருந்து மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது மார்க் பண்ணியிருக்கிற எல்லா இடத்துலையும் ஸ்கேல் வச்சு லைன் மார்க் பண்ணிக்குவோம். பேண்ட்டில் இடுப்போட அகலத்துக்கு 7 இன்ச் மார்க் பண்ணிக்குவோம். இதில் கிராச்சோட ஹைட் 11 இன்ச்சு. ஸோ நான் எலாஸ்டிக்குக்காக அளவு எடுத்த இடத்துலேருந்து 11 இன்ச் கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிட்டேன். அதில் இப்போது ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டு விட்டுக்கிறேன். இடுப்போட அகலம் 7 இன்ச்சு. அந்த 7 இன்ச்சை நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் 1.25 இன்ச். 1.25 இன்ச் வந்து இந்த 7 இன்ச்சிலேருந்து கிராச்சோட அகலத்துக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அது போக 3/4 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு. இதில் ஸ்கேல் வச்சு 7 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த லைனில் இருந்து 3/4 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங்க்காக விட்டுருக்கோம், அதை மார்க் பண்ணிக்குவோம். இப்போ 3/4 இன்ச் அளவுக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். எண்டில் மட்டும் ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணிடாமல் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்துக்குவோம். பேண்ட்டோட பாட்டம் லூஸுக்காக 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த இடத்துலேருந்து ஸ்டிச்சிங்க்காக 3/4 இன்ச் மார்க் பண்ணிப்போம். இப்போது லெக் ஸ்கேல் வச்சு நான் ஸ்டிச்சிங்க்கு வர இடத்துல மேலே கிராச் பாயிண்ட்லேருந்து பாட்டம் லூஸ் வரைக்கும் லைன் போட்டு விட்டுக்கிறேன். இப்போது ஸ்டிச்சிங் வர பக்கமாக ஸ்கேலை ஒரு கிராஸாக வச்சு லைன் போட்டு விட்டுக்கலாம். இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பாட்டமில் நம்ம மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அதை மடித்து அழகாக தைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பாட்டமில் மடித்து தைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் ஓரமாக கிராச் பகுதியில் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். தையல் போட்டாச்சு. இடுப்போட மேல் பக்கமாக நம்ம 2 இன்ச்சு எலாஸ்டிக்கு விட்டுருந்தோம். அதனால் 1/2 இன்ச் மடித்து 1 இன்ச் வர்ற மாதிரி நம்ம மடித்து மேல் பக்கமாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது மேல் பக்கத்துக்கு 1 இன்ச் அளவுக்கு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது ஆப்போசிட் பக்கமாக நமக்கு கிராச் சைடு ஸ்டிச் பண்ணாமல் இருக்கு இல்லையா, இப்போ அதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. லேசாக கேப் இருக்கிற மாதிரி எலாஸ்டிக்கை உள்ளே தள்ளுறதுக்காக கொஞ்சோண்டு இடம் மட்டும் விட்டுருக்கேன். இப்போது பாட்டம் பக்கத்தை ஒன்றா சேர்த்து சுற்றி தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 3/4 இன்ச் அளவுக்கு எல்லா பக்கத்தையும் தைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ எலாஸ்டிக் வைக்கணும். எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு நமக்கு இடுப்போட சுற்றளவு 22 இன்ச். 22 இன்ச் மைனஸ் 3 இன்ச் நமக்கு 19 இன்ச் வருது. இந்த 19 இன்ச்சுக்கு நம்ம இப்போ எலாஸ்டிக் எடுத்துக்கிட்டாச்சு.
எலாஸ்டிக் மேலே ஒரு சின்ன ஊக்கு வச்சு அதை நான் ஹோல்ட் பண்ணி நான் உள்ளே விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி இந்த எலாஸ்டிக்கை திருப்பிக்காமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரியே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி அடுத்த பக்கம் வெளியில் எடுத்துக்கலாம். இப்போது கிராச் சைடு கொஞ்சோண்டு மிச்சம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இடத்தையும் நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ உள்ளே இருக்க எலாஸ்டிக் அதை 2 பக்கத்தில் இருக்கிறதையும் ஒன்றா சேர்த்து ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி ஆக்கி நம்ம அதில் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த எலாஸ்டிக்கை உள்ளே மடித்து நம்ம 1 இன்ச் கேப்புக்கு நம்ம தையல் போட்டிருந்தோம் இல்லையா, அதையும் தையல் போட்டு எடுத்துக்கிட்டால் நமக்கு நீட்டான ஃபினிஷிங்கில் பேண்ட் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.